அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நேத்தோட அந்த வேல்யூ முடிஞ்சிருச்சு. அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மந்த்லி வேல்யூ இது கூட மேட்ச் ஆயிருந்தாங்களா கண்டினியூவாகவும் நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். அப்படியே கண்டினியூ கூட மந்த்லி வேல்யூவில் எதுவுமே இருக்கிறாங்களானாங்களா அந்த நேத்தோட இந்த வேல்யூ முடிஞ்சிச்சு. சரி, இது வந்து ஆப்ஷன் பையிங் இதை வச்சு பண்ணாதீங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ், இண்டெக்ஸ் ஆப்ஷன் கிளாஸ் 12ஆம் தேதி ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக் எல்லாம் கேட்டவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. நேற்றிருந்து எல்லாம் என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்கிட்ட கூகுள் ஷீட்டை மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை ஃபில் பண்ணி பேமெண்ட் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் அதில் இருக்கும். அது பேமெண்ட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நான் அப்போது என்ரோல் பண்ணிப்பேன். ஓகேங்களா? சரி, இந்த வீக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? போன வாரம் சனிக்கிழமையே கொடுத்துருந்தோம்னு நினைக்கிற வீடியோ சனிக்கிழமை போட்டேன். கரெக்ட். மார்க்கெட்டிங்கிறது அது பை நியர் 23,618, ஸ்டாப் லாஸ் 23,508 டே கண்டில் க்ளோசிங் லிஸ்ட்ல. செல் நியர் 24,92, 24,182 ஸ்டாப் லாஸ். இது எல்லாமே டே கேண்டில் ஸ்டாப் லாஸ். வீக்லியில பயமா இருக்கிறவங்க 15 மினிட்ஸ் எக்ஸிட் ஆயிட்டு மறுபடியும் உள்ள வந்துருச்சுன்னா நீங்க என்ட்ரி எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா டே கேண்டில் படி. அப்போ இதை எட்ஜிங் இல்லாம இந்த ட்ரேட் எல்லாம் பண்ணவே கூடாது. இதை வச்சு ஆப்ஷன் பையிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ என்ன இருக்கு மார்க்கெட்டு? இங்க இருந்த மார்க்கெட்டு போயிட்டு இங்க வந்து இங்க இருந்தே ஏறி 100 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எகைன் கீழே வந்துட்டு 15 மினிட்ஸ்னாக்கல நீங்க இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்கணும். மறுபடியும் மேலே வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்துருக்கணும் 15 மினிட்ஸ். ஆனால் நம்ம ரூல் படி டே கேண்டில் க்ளோசிங் பேஸ் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக கிடையாது. ஓகேங்களா? இங்க வந்த மார்க்கெட்டு என்ன இருக்கு பாருங்க. அங்கிருந்து எவ்வளவு பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு பாருங்க. 470 புள்ளிகள் ரிட்டர்ன். இது வியாழக்கிழமையோட முடிஞ்சு போச்சு. வியாழக்கிழமை இன்னைக்கு இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? க்ளோஸ் எவ்வளோ? 24,167 க்ளோஸ் வச்சிருக்கோம். அப்போ வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டேல அந்த டைம்ல இந்த செல்லை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா மந்த்லியில் என்ன இருக்கு என்னன்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஏன்னா வியாழக்கிழமை டைம் முடிய போகுது இல்லையா மார்க்கெட்டை, அப்போ நம்ம போயிட்டு எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? அப்போ இவ்வளோ பாயிண்ட். இதை நம்ம என்னைக்கு போட்டோம்? முன்னாடி நாள் வெள்ளி, போன வாரம் சனிக்கிழமையே போட்டாச்சு இந்த வீடியோவை. அப்போ ஏன் இது மேக்ஸ் படி நடந்தது? இந்த கேள்வி இது உங்களுக்குள்ள எழுங்க, சிந்திங்க, அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா போய் கத்துக்கோங்க. இல்லை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி கண்டுபிடிச்சி மேக்ஸ் படி ட்ரேட் பண்ண பாருங்க. போயிட்டு இண்டிகேட்டர், பேட்டர்னு, மூவிங் ஏரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்க்காதீங்க. பார்க்கலாம், அதெல்லாம் நாலேஜுக்கு அதை பண்ணலாம், அடிஷனலாக சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்து மேக்ஸ் படி அந்த புள்ளிகளில் தான் அது நடக்கும். அதற்கேற்ற பயிற்சி பண்ணி வர்த்தகம் பண்ணுங்க. அடுத்த வாரத்திற்கான லெவல் நான் சாட்டர்டே சண்டே லீவில் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.